ஹாய். எது ஒரு நாள் எல்லாத்துக்கும் பிடிச்சது விரும்பப்பட்டது ஒரு நாள் வெறுத்து போகலாம் அப்படிங்கிறது என் லைஃப்பில் இதுதானோ அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒன்று உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த பலாப்பழம், மாம்பழம் இதெல்லாம் வீட்டில் எங்கள் அம்மா வாங்கி வச்சாலும் கூட திருடி கூட தின்னு தீர்த்துருவேன். யாருக்கும் வைக்க மாட்டேன். அந்த அளவுக்கு ஒரு பேய் மாதிரி இருப்பேன் பார்த்துக்கோங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்துப்பேன். அப்போது அப்புறம் பார்த்திங்கன்னா கீழேயே இருக்கும். அந்த பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா கீழேயே பலாப்பழம்லாம் வந்திருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தேன். ஆனால் இதுதான் வெறுக்கப்படுறதோ என்னமோ. இதெல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. இதுதான் வெறுக்கப்படுகிறதோ, அதுதான் மீனிங்கா அப்படின்னு தெரியும். வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே இருக்குதா வீட்டுக்கிட்ட இந்த பக்கம் இருக்குதா. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி பின்னாடி கட்டுறேன். எப்படி வளர்ந்துருக்குதுன்னு பாருங்கள். மேலே அப்படியே நிறையா இருக்குதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் பார்த்துக்குங்க, 2 ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கு பாருங்கள். ஒரு கிளையில் எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் என்ன பண்ணுன்னா, நான் வாசலில் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே வருங்க. இப்படி வாசலில் உட்காந்துருக்கும்போது பொத்துன்னு விழுதுங்க. என்னால் முடியல. இதெல்லாம் க்ளீன் பண்ணி எது ஒன்று அதிகமாக விரும்பப்படுகிறதோ அது ஒரு நாள் வெறுக்கப்படும் அப்படிங்கிறது இதுதான் போல். முடியலைங்க. இதெல்லாம் விழுந்து கொசு, அப்புறம் இதெல்லாம் விரட்டி என்னால் முடியல. அப்படி இருக்குதுங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இதுதான் அதுவோ, இதைத்தான் இப்படி சொல்கிறாங்களோ அப்படின்னு தெரிஞ்சது பார்த்துக்குங்க. இப்படி இருக்குது. என்ன பண்ணுறது? இப்போ பலாப்பழம் பிடிக்கல, மாம்பழம் பிடிக்கல, அந்த அளவுக்கு வெறுத்தாச்சு. சரி, ஓகே, பாய் சொல்லணும்னு நினச்சேன். இந்த பதிவை உங்கள்கிட்ட பகிரணும்னு நினச்சேன், பகிர்ந்துக்கிட்டேன். பாய்.